நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் திருவனேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் நல்லூர் என்ற பகுதியில் வந்து இந்த கோவில் இருக்குது. ஒரு காலத்தில் இது ஃபுல்லாக வெறும் வில்வக்காடுகளாக இருந்திருக்கு. அந்த வில்வக்காட்டுக்கு நடுவில் தான் வந்து இந்த வில்வனேஸ்வரர் திருக்கோவில் வந்து அமைந்திருக்கு. 3 பக்கங்களும் பார்த்திங்கன்னா ஆற்று நீர் போயிட்டுருக்கும். அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நதிகள் கலக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த கோவில். அதே போல் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 புறங்களும் வந்து நீரால் சூழப்பட்ட ஒரு கோவில். இங்கே வந்து சந்திரன் சாமி வணக்கம் சாமி. கற்பக விநாயகம் பஜே மகா கணபதே ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாசி மகம் பிரம்மோற்சவம் ஸ்ரீ பிரகன்நாயகி பாலாம்பிகா சமேதாய ஸ்ரீ வில்லவனேஸ்வர ஆலய மாசிமக உற்சவம். வில்லவனேஸ்வர பெருமான் வெள்ளிரிஷப வாகனத்திலே மறிக்கொழுந்து பந்தனிலே வீதி உலா வர உள்ளார். இந்த உள்ள சுவாமியினுடைய சிறப்பு என்னவென்றால் கோமுகி நதி, மயூர நதி, மணிமுத்தா நதி 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமம். அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி அலகாபாத்தில் எப்படி சங்கமிக்கின்றதோ அதுபோல இங்கே 3 நதிகள் சங்கமித்து திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. தக்ஷண பிரயாகை, தக்ஷணம் என்றால் தெற்கு என்று பொருள், பிரயாகை என்றால் கூடுவது என்று பொருள். இத்தலம் தக்ஷண பிரயாகை என்று அழைக்கப்படுகிறது. மாசி மகத்தின் இந்த சமயத்திலே நாம் பிரகன்நாயகி பாலாம்பிகா சமேதாய வில்லவனேஸ்வர பெருமானை வெள்ளிரிஷப வாகனத்தில் கண்டுகளித்து மறிக்கொழுந்து பந்திலே வரக்கூடிய எம்பெருமானை தரிசித்து தீர்த்தவாரியில் நீராடினால் சகலதோஷ நிவர்த்தியும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் இவ்வாலய தலம் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு தலம். மேலும் பஞ்ச பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட தலம், சந்திரனால் பூஜிக்கப்பட்ட தலம். ஜோதிடம் என்பதே சந்திரன் தான். அந்த சந்திரனே இங்கே பூஜை செய்துவிட்டார் என்று சொல்லும்போது நமக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான சிக்கல்களும் நமக்கு ஏதாவது ஒரு வழியிலே தீரும் என்பது ஐதீகம். இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வடதிசை நோக்கியவர். அதாவது தாரகாசுரனை அழித்த போது அவருக்கு வீரஹத்தி தோஷம் உண்டானது. என்னுடைய தோஷ நிவர்த்திக்கு அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் முருகப்பெருமான் முறையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து சிவபெருமான் இங்கு வந்து 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இந்த வில்வாரண்ய கஷேத்திரத்திலே என்னை வந்து பூஜை செய், உன்னுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்று சிவபெருமான் கூறுகின்றார். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வடதிசை நோக்கி எழுந்தருளி சிவபூஜை செய்து தன்னுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்வார் என்பது ஐதீகம். எங்கும் காண முடியாத அற்புதமான ஒரு காட்சியே இந்த வடதிசை நோக்கிய முருகன் மற்றும் வில்வ வனம் அடங்கியுள்ளது. அதாவது பரமேஸ்வரனுக்கு எந்த ஒரு பொருளை சமர்ப்பணம் செய்தாலும் வில்வத்திற்கு சமமான ஒரு பொருள் கிடையாது. அந்த வில்வ காடுகளுக்குள்ளே இருப்பதனாலேயே சுவாமிக்கு வில்வவனேஸ்வரர் என்று பெயர் கொண்டது. ஆகையால் வில்லவனேஸ்வர பெருமான் திருத்தால் பணிந்து அனைவரும் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வோமாக என்று இந்த மாசிமிக புண்ணிய நாளிலே பௌர்ணமி தினத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சிவாய நம. நன்றி சார். சந்திரனே நேராக வந்து 3 உலகத்துக்கு வந்து இந்த இடத்துல சிவனை வந்து வழிபட்டிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் 5 பேருமே வந்து அவங்க வந்து இங்கே வணங்கிட்டாங்க. இந்த சந்திரன் வந்து அந்த லிங்கம் தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்தாலும் பார்க்கலாம். மந்திரமும் தந்திரமும்
கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணி கரையா கருணை மாக்களாய் மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை தற்றவர் புறங்கள் சென்ற இவ்விமனை திருவிழி வேலை கண்ணை கண்டு கண்டு உள்ளம் பிற என் கண் குளிர்ந்தனவே. திருப்பள்ளாண்டு குழலொலி காழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் விழாம் பெருகி விழு ஒளி விழாவும் சென்று விபுது ஆரூரின் மழலையாருக்கு வழிவழி ஆளாய் ஆசை பிறந்த பல அடியாரும் கூடி அம்மானுக்கே பல்லாண்டு குருமே. பெரிய புராணம் நன்மை பெருக அருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் நன்மை பெருக அருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மன்னதர் தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உம்முடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவரம் தென்னிசை மாதமலர் சூவினார் சிவபெருமான். அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழ். அருணகிரிநாத திருவடிகளே சரணம். உம்பதது தேர் மணி கசிவாகி உங்கடனி தேன் அமுத துணங்கூரே இவர் சக்தி பருகி பலகாடும் என்ற உயிர்காதரும் கருள்வாயே தமியனக்காகவன கனிவோனே தன்னை வளர்ந்த அருணை கனியோனே அனதமக்காக தெருவோனே ஐந்து கரத்தானையுக பெருமாளே ஐந்து கரத்தானையுக பெருமாளே. முத்தை கருவத்தி திருநகரத்தி திரஜத்தி சிரவண முக்தி குருவித்தி குருவதேனோ முத்தை கருவத்தி திருநகரத்தி திரஜத்தி சிரவண முக்தி குருவித்தி குருவதேனோ முக்கற்பரமத்தி சுருதி முற்பட்டதை கற்பி திருவரு முப்பத்தி வர்க்க கமலது மணிவே பத்தி தலிதத்தை கலையொரு ஒற்றை கிரிமத்தை பொருளொரு பக்க பகவட்ட திகிரியாக பக்கத்திரி தந்த கலையோர் செய்யுள் சென்றதொரு மச்சன் ஒரு நட்சத்திரம் ஒரு நாளே நீதி தேவத்தல் பரிசோதற்க பலவை விற்பதியை நீக்க கணடிக்க ஒரு நாளே நீக்கும் பரியக்க பையர் சொத்து தொழுதொன்று தொழுது நிற்க கவனித்து வேலையை நோயே பலவொற்றை கலசி முத்தி